நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இன்னைக்கு நம்ம பேப்பர் கப் அண்ட் செலஃபன் டேப் வச்சு ஒரு சூப்பரான புது கிராஃப்ட் பண்ண போறோம். அதுக்காக இந்த மாதிரி பேப்பர் கப்ல நம்ம வளைவு வளைவா வர்றதுக்காக இப்படி மார்க்கர் வச்சு இல்ல ஸ்கெட்ச் பென் வச்சு லைனா அப்படி வரைஞ்சிடுறோம். இப்படி வரையறதுனால நம்ம அது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் கட் பண்ணிக்க போறோம். ஸோ ஒரு கப்ல ஒரு 5 கோடு இந்த மாதிரி போட்டு கட் பண்ணிட்டு அண்ட் பாட்டம் பாத்தீங்கன்னா அந்த கப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாரி டாப்பும் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ரிங் இருக்கு இல்லையா? அதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். மத்த எல்லாத்தையும் எய்தர் சிசர் ஆர் நைஃப் யூஸ் பண்ணி நீங்க இத மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து சிசர் யூஸ் பண்ணி இந்த மாரி கட் பண்ணுங்க. அப்ப கூட அந்த லைன் வந்து உங்களுக்கு கர்வியா வரும். இப்போ கிடைச்சிருக்க ஒவ்வொன்னுத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரஸ் பண்ணீங்கன்னா, ஒரு ஃப்ளார் பெட்டல் ஷேப் வரும் இல்லையா? அந்த மாதிரி இன்னும் ஒரு 5 கப்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இத எல்லாத்தையுமே நம்ம அழகா வந்து கியூட்டா மாத்த போறோம். அது எப்படி மாத்த போறோம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு கப்லயுமே இந்த மாதிரி அழகா ரிங்கா வந்து நீங்க கட் பண்ணலாம். உங்களுக்கு லைன்லாம் போட முடியாது. ஸ்ட்ரெயிட்டா நான் கட் பண்ணிப்பேன் அப்படின்னா, நீங்க அதையுமே பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு 5 கப்ல இருந்து நம்ம கட் பண்ணதெல்லாம் பீசஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம மடிச்சு மடிச்சு விடணும். அப்படி மடிச்சு விட்டா ஒரு ஃப்ளாரினுடைய பெட்டல் மாதிரி நமக்கு அழகா கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே மடச்சு விட்டுட்டு, அடுத்து நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முக்கியமான வேலையே இங்க தான் ஆரம்பமாகுது. அது என்னன்னா, நம்ம வீடியோவோட ஹீரோயின் செல்லோ டேப் இருக்கு இல்லையா? அதை எடுத்து நம்ம இந்த ஒவ்வொரு ஃப்ளார் பெட்டல் ஷேப்பையும் அந்த செலஃபன் டேப் மேல வச்சு அதை அப்படியே வந்து சீல் பண்ண போறோம். ஸோ அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் சைஸா இருக்கிறது எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செலஃபன் டேப்பை பிரிச்சுடுவோம். பிரிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த ஃப்ளார் பெட்டல் ஷேப்பை இதுல வச்சுடுவோம். வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே ஸ்டிக் ஆயிடும். நெக்ஸ்ட் இது வந்து சிசர் யூஸ் பண்ணி நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் சிசர் யூஸ் பண்ணும்போது அப்படியே பிஞ்சு வந்துடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி சைடில் ஒரு இன்ச்சுக்கு கட் பண்ணிட்டு அது அப்படியே அந்த ஃப்ளார் பெட்டல் ஷேப்னுடைய அந்த பாட்டம் சைடில் இப்படி இந்த மாதிரி சைட் வேர்ட்ஸில் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஸ்டிக் ஆகிடும். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி விட்டு கட் பண்ணி அதை அப்படியே நீங்கள் இதில் மடிச்சிட்டிங்கன்னா கீழ்ப்பகுதியோடு அப்படியே மடங்கி அப்படியே முடிஞ்சிடும். இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து அழகாக பண்ணலாம். இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர் மாதிரி இருக்கும். இப்போ கண்ணாடி மாதிரி இது தயாராகிடுச்சு. இதே மாதிரியே இன்னும் நான் நிறைய அதே மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டு இதோட சென்டர் எல்லாத்துலயுமே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல பிங்க் கலர், நல்ல கிரீன் கலர், நல்ல எல்லோ கலர், இந்த மாதிரி பாலிஷ்னு இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையும் தான் எடுத்து நான் பெயிண்ட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிங்க் கலர் அடிச்சிட்டேன். அடுத்து இந்த மாதிரி வந்து எல்லோ கலர், ஸோ லைட் எல்லோவா எடுத்திருக்கேன். இதோட காம்பினேஷன் எப்பவுமே சூப்பரான காம்பினேஷன் தான். அடுத்து வந்து என்னன்னா நம்ம கிரீன் கலரும் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். வைப்ரண்ட் கலர்ஸ் எப்பவுமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இப்போ கிரீன் கலரும் அதே மாதிரி நம்ம இதுல பெயிண்ட் பண்ணிடலாம். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நீங்க இந்த பேப்பர் ரோல்ஸ் எல்லாம் எடுக்கும் பொழுது, இதுல ஈக்குவல் சைஸா இருக்கிறத ஃபர்ஸ்ட்டே நீங்க வந்து கட் பண்ணும்பொழுது தனித்தனியா எடுத்து வச்சுட்டீங்கன்னா, அந்த பைல் ஆஃப் பேப்பர்ஸ்ல இருந்து நம்ம அழகா வந்து இது எல்லாத்தையுமே சூப்பரா இப்படி அசெம்பிள் பண்ணிடலாம். இல்லைனா எல்லாத்தையும் ஷஃபிள் பண்ணிட்டோம்னா எது ஈக்குவல் சைஸ்ல இருக்குன்னு தேடுறதே கஷ்டமாயிடும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இப்போ கிரீன் கலர் பெயிண்ட் நம்ம அடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க இதுல வந்து கிளாஸ் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம், அழகா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்துலயுமே கம் இந்த மாதிரி சைட்ல அப்ளை பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஃபெவிபாண்ட் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி கம்மு யூஸ் பண்ணலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். மேக்ஸிமம் ஃபெவிகால் சூப்பரா இருக்கும் இதுக்கும். ஸோ நான் வந்து ஃபாஸ்டா ஒட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்றேன். மற்ற ஃபெவிகால்னா கொஞ்சம் ஒட்டுறதுக்கு அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு டைம் ஆகும் இல்லையா? அதுக்காக. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கியூட்டா இந்த ஃப்ளார் எல்லாத்தையுமே 3 இப்படி பேட்டர்ன்ல வச்சு அசெம்பிள் பண்ணி ஒரு 3 பேட்டர்ன் முடிச்சாச்சு. இப்போ எல்லோ கலருக்கும் அதே மாதிரியே 3 ஷேப்ஸ் இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் ஃபில் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா நம்ம அட்டாச் பண்ண போறோம். ஸோ பிங்க் கலரோட எல்லோ கலர் இந்த மாதிரி இந்த ஃப்ளார் பெட்டல் ஷேப்ஸை அழகா வந்து அட்டாச் பண்ணிட போறோம். இது வந்து பாட்டம் பீஸா நமக்கு இருக்க போது. அடுத்து டாப் பீஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரீன் கலர் அட்டாச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து கிரீன் கலர்ல நீங்க கீழேயும் அட்டாச் பண்ணலாம். பட் அதை அட்டாச் பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு ஒன்றும் லுக்கா இல்லை. அதனால நான் அதை வந்து ட்ரை பண்ண போறதில்ல. அதை பாருங்க இந்த மாதிரி கீழே. ஸோ இந்த மாதிரி நீங்க அட்டாச் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த சைட்ஸ் எல்லாத்துலயுமே நான் வந்து ஃபெவிகால் இல்லைன்னா ஃபெவிகால் தான் ஃபெவிகால் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு இந்த நூலை வந்து இதுல அழகா இந்த மாதிரி நம்ம அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி போட்டோம்னா இதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஃபினிஷ்ட் லுக் வந்து கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் ட்ரேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வெசல் டைப்ல நமக்கு இருக்கும் பார்க்கறதுக்கு லுக்கு. ஸோ மேலே வந்து நான் இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்க 2 பெட்டல் ஷேப் அண்ட் இருக்கிறது வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு
இந்த மாதிரி வந்து மிரர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும், சிந்தட்டிக் மிரர்ஸ். அது எல்லாத்தையுமே வந்து இதில அழகா அட்டாச் பண்ணிடணும். நான் சென்டர்ல வந்து இந்த மிரர்ஸ் இந்த உள்ள ஃப்ளார்ல வைக்கிறேன். பட் அது எல்லாத்தையுமே வந்து இன்னும் வந்து சென்டர் ஃபோக்கஸ்டா இன்னும் கொண்டு போறேன். அப்படி கொண்டு போனா இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ராதர் தேன் திஸ். இத விட அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்றதுக்காக இதில ஃபெவிகால் நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த கிராஃப்ட் அப்படின்றது சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சிந்தட்டிக் மிரர் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, ஒயிட் கலர் பெயிண்ட்ட நீங்க ஒரு சார்ட் பேப்பர்ல கலர் பண்ணிட்டு, அதுல வந்து இத வந்து ஒட்டிடலாம் நீங்க. ஒயிட் மிரர் வந்து இல்லாதவங்க இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் பண்ண இந்த சர்க்கிள்ஸை வந்து இதில் அட்டாச் பண்ணிங்கனாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வாலில் இதை மாட்டும் பொழுது இது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இன்னொன்று, உங்கள் டேபிளில் நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு கூட இதில் உங்களுடைய இயர்ரிங்ஸ், உங்களுடைய எரேசர், இல்லை உங்களுடைய பிரேஸ்லெட்ஸ், இந்த மாதிரி உங்களுடைய டேபிள் டெக்கராகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ட்ரிங்கெட் பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, உங்களுக்கு ஓப்பன் ட்ரிங்கெட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்யூட்டான ரொம்ப சிம்பிளான கப்பில் இருந்து செஞ்ச கிராஃப்ட் ஐடியா ரொம்ப பிரில்லியண்டாக கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹாப்பியாக இருங்க. டாடா அண்ட் பை பை.